ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி, உன்னையும் உன் குலத்தையும் உன் தலைமுறையையும் கூட காக்கக்கூடிய தெய்வமாக உன் வராகி அம்மா நான் எப்பொழுதும் இருந்து கொண்டுதானே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இப்போது உனது கடினமான நேரத்திலும் சோதனைகளை தாங்க முடியாமல் நீ தவிக்கும் நேரத்திலும் எப்படி உனக்கு உதவி செய்ய வராமல் இருப்பேன்? அதற்காகத்தான் உன்னை தேடி வந்துவிட்டேன். என் தங்க பிள்ளையே, எந்த ஒரு கடினமான நேரத்திலும் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என முன்வைத்த காலை நீ எப்பொழுதும் உன்னுடைய முயற்சியையும் விட்டுவிட்டு உன் காலை பின் வைக்காதே. என் செல்லமே, தொடர்ந்து போராடினால் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். உனக்கான ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு எனக்கு நன்றி சொல்ல தயாராக இரு என் தங்கமே. வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அதற்கான பலனை இப்பொழுது நான் கொடுக்க முடிவெடுத்து விட்டேன். இத்தனை நாட்களாக என்னையே நம்பி வணங்கிக் கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இனிமேலும் துன்பங்களையும் துயரங்களையும் தொடர விடமாட்டேன். என் செல்லமே, உனது நிம்மதியில்லாத வாழ்க்கையை இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக உன் குலதெய்வம் நான் மாற்றப் போகிறேன். நீ இதுவரை அடைந்திடாத அளவிற்கு பெரும் மகிழ்ச்சி அடையும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக மாற்றியமைக்கப் போகிறேன். உன்னுடைய அன்பிற்கும் பக்திக்கும் நான் கட்டுப்பட்டு உன் வசமாய் மாறிவிட்டேன் என் செல்லமே. இனி எந்த காரணம் கொண்டும் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன். உன் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படாமல் இரு. முக்காலமும் உனக்கு துணையாய் நான் இருக்கப் போகிறேன். தீய பழக்கங்கள் உன் மூளையை மழுகடித்து விடும். நாளடைவில் அதன் காரணமாகவே துன்பத்திலும் துயரத்திலும் மாட்டிக்கொண்டு தவிப்பாய். என் செல்லமே, முடிந்தவரை உன் பலவீனமான பக்கத்தை யாரும் படித்து விடாமல் பார்த்துக்கொள். பலவீனத்தை உனக்குள் இருந்து அகற்றி தூக்கி போட்டுவிடு என் செல்லமே. உன் முன்னாக உன்னை அவமானப்படுத்துபவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்ல வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையை உயர்வானதாய் நான் மாற்றி அமைத்த பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாருங்கள் என்று அவர்கள் கண் முன்னாலேயே அவர்கள் செய்த செயலுக்கு பதிலடியாக நீ காட்டலாம். உன் தலை நிமிர நிமிர உன்னை அவமானப்படுத்தியவர்கள் தலை குனிந்துதான் போகப் போகின்றார்கள். என் செல்லமே, புரியாதவர்களிடம் திரும்ப திரும்ப சொல்லலாம். ஆனால் ஒரு சிலர் வேண்டுமென்றே என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உன்னிடம் நடித்து கொண்டு அல்லவா இருக்கிறார்கள். அவர்களுக்கு புரிய வைப்பதை காட்டிலும் நேரத்தை வீணாக்காமல் அவர்களை விட்டு விலகி செல்லுவதுதான் சரியாக இருக்கும். நீ விரும்பிய விஷயங்கள் பல விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் காலதாமதம் ஆகிறது. அன்னை உன் வாழ்வில் நல்லது செய்யதானே நினைக்கிறேன். உன் வாழ்க்கையில் கெட்டதை மட்டும் நடக்கவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேனா என்ன? என் செல்லமே, உனக்கான விஷயங்கள் எதற்காக காலதாமதம் ஆகிறது என்றால், நீ விரும்பியதை உடனே உனக்கு கொடுத்துவிட்டால் அதன் அருமை தெரியாமல் அதை நீ ரசிக்க மறந்து வெறுக்கத் தொடங்கி விடுவாய். அதற்காகத்தான் எல்லா விஷயங்களுக்கும் சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சில விஷயங்களை தாமதப்படுத்திக் கொண்டு இருக்கிறேன். உன் மனதில் உள்ள வலிகளையும் வேதனைகளையும் நீ படும் கஷ்டங்களையும் எல்லோரிடமும் வெளிப்படுத்தி விடாமல் என்னிடம் மட்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறாய். விரைவில் உன் வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்கிறேன். மற்றவர்கள் செய்யும் போது தவறு என்று சொல்கின்ற அதே மனிதர்கள்தான் தான் செய்தால் மட்டும் சரி என்று சொல்வது இயல்பான ஒன்றுதான். உன்னை குறை சொல்லி குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீ ஒருபோதும் வருந்தாதே. மேதைகள் செல்லும் பாதையானது மிகவும் மென்மையாக இருக்கும். அப்படிப்பட்ட மேதைகளும் நன்றாக கற்று தேர்ந்தவர்களும் உயர்வான வாழ்க்கையை நேர்மையாக வாழ்பவர்களை பின்தொடர்ந்து போ. உன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாய் மாறுவேன் என் செல்லமே. உனக்கு நடக்க இருப்பதும் கிடைக்க இருப்பதும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்தோடு சரியாகவே உனக்கு நடக்கும். நீ யாரையும் நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை. எக்காரணம் கொண்டும் யாரையும் வெறுக்காதே.
ஏனெனில் நீ நேசிக்கும் உறவை விட நீ வெறுக்கும் உறவிற்கு தான் உன்மேல் அன்பு அதிகமாக இருக்கும். உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் எல்லாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியை மட்டும் கொடுத்து கொண்டே இருக்காது. சில விஷயங்கள் உனக்கு துன்பத்தை தருவது போல் இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு. அதையும் உனக்கு இன்பத்தை தருவது போல நான் மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டால் எதையோ யோசிக்க வேண்டும், எதை நினைக்கக் கூடாது என்ற சிந்தனை உன் கட்டுப்பாட்டிற்குள் நீ வைத்திருந்தால் நடக்கப் போகும் விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லதாக இருக்கும்படி நிச்சயமாக உன்னால் பார்த்துக் கொள்ள முடியும். எக்காரணம் கொண்டும் ஆணவத்திற்கு இடம் கொடுக்காதே என் செல்லமே. அது அழிவை கொடுத்துவிடும். உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் நிச்சயம் நான் உனக்கு நல்லதை தான் செய்வேன். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்யத் தொடங்கும் போது செவிடாய் மாறிவிட வேண்டும். ஏனெனில் ஒரு விஷயத்தை ஒருவர் புதிதாக செய்கிறார்கள் என்றால் பல உற்சாகமான சொற்களை விட கேலிச் சொற்களும் எதிர்வினை சொற்களும் தான் அதிகமாக இருக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி வந்தால்தானே உன்னால் ஜெயிக்க முடியும். எங்கிருந்தாலும் நீ நீயாகவே இரு. உன் மனசாட்சி சொல்லும்படி நீ நேர்மையாக நடக்க பழகு. இல்லையென்றால் உன் வாழ்க்கையை நீ இழந்து விடுவாய். என் செல்லமே, பிறரிடம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், எதை செய்கிறார்கள், எதை செய்தால் அவர்கள் வாழ்க்கை தவறாக மாறுகிறது என எல்லாம் பாடங்களையும் பார்த்து கொண்டே கற்றுக்கொள். பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசானது சில சமயங்களில் வலியாகவும் வேதனையாகவும் ஏமாற்றமாகவும் கூட இருக்கலாம். ஆனால் அதன் மூலமாகத்தான் உன் வாழ்க்கை என்ன என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் செல்லமே. என் மீது நம்பிக்கை வைத்து நீ உன் வாழ்க்கையை வாழ். உன் வாழ்க்கை கூடிய விரைவில் உயர்ந்த நிலையாக மாறும். ஒரு மரங்களில் வந்த பூக்களின் மணங்களில் எந்த வேதமும் இருக்காது தானே. ஆனால் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணநலத்தோடு தானே இருக்கிறீர்கள். காரணம், ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு ஆசையுடன் இருக்கிறீர்கள். அதனால்தான் உங்களின் எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? உங்களது வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டுமானால் எதை மாற்ற வேண்டும் என்று. எண்ணம் சரியாக இருந்தால் நடக்கும் விஷயங்களிலும் சரியாகவே இருக்கும். தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய தவறுகளை திருத்த முயற்சி செய். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நல்லவர்கள் ஒருபோதும் நடிக்க மாட்டார்கள். அவர்கள் இயல்பான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். என் பிள்ளையான நீ அப்படித்தான் இருக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். நினைப்பது எல்லாமே உடனே நடந்து விடாது என் செல்லமே. ஆனால் நீ நினைக்காமலும் எதுவும் நடக்காது. நல்லது நடக்க வேண்டும் என நினைத்து கொண்டிரு. நீ ஆசைப்பட்டது உன் எண்ணம் போலவே நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய கனவு வாழ்க்கையை நிஜமாக்கி காட்ட வேண்டியது எனது பொறுப்பு. என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ நிச்சயம் உயர்நிலையை அடையத்தான் போகிறாய். நான் நடத்தி கொடுப்பேன். என்னுடைய கரங்களும் என் மனமும் எப்போதும் உன்னைத்தான் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறது என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு நல்லது இல்லாதது போல் தோன்றினாலும் அது முடிவில் நல்லதாகத்தான் முடியப் போகிறது. நல்லவை முதலில் நரகமாகத்தான் தோன்றும். ஆனால் கொஞ்ச காலங்களை கடந்து வந்தால் அதுவே உனக்கு இன்பமான வாழ்க்கையாக இருக்கும். என்னை வழிபட வழிபட உனக்கான அம்சங்கள் உன்னிடம் வந்து கொண்டே இருக்கும். நான் உன்னை ஆசீர்வதித்து அருள்பாலித்துக் கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி என் ஆசீர்வாதத்தால் நீ நல்ல வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வை கொடுத்து எல்லாமே உனக்கு நன்மையாக முடியும்படி நான் செய்யப் போகிறேன். உன் குறைகளை எல்லாம் என்னிடம் சொல்லி அதனை களைத்து
உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுத்து எல்லாமே உனக்கு நன்மையாக முடியும்படி நான் செய்யப் போகிறேன். உன் குறைகளை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா? அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுத்து உன்னை நான் சந்தோஷமாய் வாழ வைப்பேன். என் தங்கமே, நீ எதற்காகவும் கலங்காதே. எதை நினைத்தும் வருந்தாதே. உன்னோடு நான் இருக்கிறேன். நான் உனக்காகவே இருக்கிறேன். நீ நல்லதையே நினை. நான் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.